இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். மசாலா முட்டைக்கிழங்கு. எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த ரெசிபிக்கு 300 கிராம் உருளைக்கிழங்கு, 3 முட்டை 2யுமே பாயில் பண்ணி இந்த மாரி கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்ல 9 சின்ன வெங்காயம், 8 பல்லு பூண்டு, ஒரு 10 மிளகு, ஒரு 4 காஞ்ச மிளகாய். இது 4யும் கிரஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்து 1 டீஸ்பூன், கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ நம்ம கிரஷ் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயம் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வேக வச்ச உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் இந்த ஆயில்லையே சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா கடைசியாக முட்டையும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமிலே வச்சு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மசாலா முட்டைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி சாம்பார், ரசம், தயிர் சாதம், புளிக்குழம்பு இதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.